I saw that coming. நான் கெஸ் பண்ணேன். எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? ஹலோ ஜெய் டேக்கிஸ் மக்களே, நேற்று உள்ள எவிக்ஷன் வந்து உண்மையிலே அன்ஃபேர் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட. ஏன்னா உள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் பெஞ்சு தேய்ச்சிட்டு இருக்காங்க, ஒரு கண்டென்ட் கொடுக்காம சும்மா ஏனோதானு இருக்காங்க. முக்கியமா அந்த அரோரா பீஸ் வந்து அவளே சொல்றா, நான் காசுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி பீஸ்லாம் உள்ள வச்சுட்டு கேம் ஆடணும், அது மட்டும் இல்லாம நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற பிரவீனை தூக்குறது உண்மையிலே அன்ஃபேர் அப்படிதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதோ சதாய்க்கிறானுங்க இந்த ஸ்டேட் பசங்க. அது மட்டும் இல்லாம பார்வதி வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு டைலாக் இப்படியே இருந்தாங்கன்னா deserving persons will go out and all the undeserving persons will be inside. Note this point your honor. இந்த டயலாக் சொன்னதுக்கு காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உள்ள எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து எதுவுமே கண்டென்ட்டே இல்ல, சின்ன விஷயத்த உட்காந்து பேசி இன்னைக்கு உள்ள எபிசோட் முடிக்கணுமே முடிச்ச மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னன்னு வரிசையா நம்ம 1 by 1 பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். புளியார் சொல்லி போட்டதே வந்து நம்ம தர்பூஷணி வச்சு தான். அங்கே மேனேஜர் வந்து சொல்கிறாங்க, ஏன் உன் டீமை மாற்றிட முடியாதோ அப்படின்னு சொன்னதுக்கு, சார் இல்லை சார் எனக்கு சமைக்க தெரியாது, இப்போ தான் கொஞ்சம் சமைச்சு ஒரு மாதிரி செட் ஆகிட்டு இருக்கேன், வீணா பொண்ணு சொல்லி கொடுத்துட்ருக்கா, அதனால திடீர்னு அவங்க கேட்டோன்னா என்னால் போக முடியல சார் சொன்னதுக்கு, உன்னை தெரியுண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இந்த பீஸ் ஏன் போடலன்னா, இந்த அண்ணன் சொல்லி சுத்திட்டு இருந்த பார்வதியே வந்து ப்ரொபோஸ் பண்ணவன். ஸோ வீணா பொண்ணு இப்பதான் கொஞ்சம் பழகிட்டு இருக்கான், ஸோ அப்படியே விட்டு போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவ சொன்ன உடனே போகாம இருக்கான். இதைத்தான் வந்து சேதுபதியும் உட்காந்து கேட்டு இருந்தாரு, இதுக்காண்டி தானே போகாம இருந்த, பேசுடா பேசு என்னதான் இப்படி விஜய் சேதுபதி சார் சொன்னாலும் தலையை தொங்க போட்டுட்டு நின்று இருந்தானா. இதை பார்த்த விஜய் சேதுபதி சார் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாம தலை குனிஞ்சிட்டே இருந்தா நான் அப்படியே அமைதியா போயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த நடிப்பு அரக்கன்லாம் சொல்லுவல, இப்போ பேசு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், இல்ல சார் கிச்சனை விட்டு போக மனசு வரல, அது மட்டும் இல்லாம சாண்ட்ராக்கா வந்து அவங்க அதிகாரத்தை காட்டுற மாதிரி என்ன வெளியே போக சொன்னாங்களா, ஸோ அதனால வீம்புக்கு நின்ன சார் அப்படின்னு சொன்னோன்னே கை எடுத்து கும்பிட்டு நீ உட்கார்ந்து அப்படின்னு உட்கார சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 38 வயசாகிற தர்பூசணி வந்து குழந்தையா மாறின தருணம் மாதிரி இருக்கு. பாத்தியா, அவ்வையாரே அண்ணானு கூப்பிட்ற அளவுக்கு அவங்க வயசாகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து இன்னொரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வினா, கெஸ்ட்லாம் வந்தாங்கல்ல, அந்த கெஸ்ட் கொடுத்த அப்ரிசியேஷன் வந்து எனக்கு கிடைக்கல, நான் பண்ணதுக்கு பதிலாக இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, எஃப்ஜேயும் அரோராவும் எந்திரிச்சு, இந்த அமித் மேனேஜர் வந்து எங்களோட உழைப்பை ஃபுல்லா பறிச்சுட்டாரு, எதை கேட்டாலும் நான் தான் பண்ணன் மாதிரி நின்ட்டாரு, ஆனா நாங்க தான் வேலை பார்த்தோம், அவர் வந்து வேலையே பார்க்கல அப்படி இப்படின்னு மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இல்ல சார் அவங்க மட்டும் வேலை பார்க்கல, நானும் தான் சார் வேலை பார்த்தேன். அப்பெல்லாம் இல்ல சார் பார்க்கவே இல்லை. இல்ல சார் நான் பார்த்தேன், இந்த டீம் வந்து எப்படியாவது நல்ல டீமா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டு ஏதாவது வேலை செய்யலாம் அப்படின்னு நினைச்சா இவங்க வந்து ஒண்ணு தூங்குறாங்க அப்படின்னு எஃப்சியை பார்த்து, இல்லைன்னா அரோரா பார்த்து மேக்கப் போட்டு வராங்க, இதனாலே லேட் ஆயிருது சார், இதனால நானே உட்காந்து 5 சட்டி வெண்ணி தண்ணி எடுத்து அந்த ஜக்கூசிலாம் ஊத்திட்டேன் சார், அதெல்லாம் வரவே இல்லை சார் அப்படின்னு சொன்னதுக்கு வினோதம் இருந்துச்சு, ஆமா சார் இது அமித் தான் வந்து தனியாளா அந்த வெண்ணி தண்ணி எடுத்து ஜக்கூசில ஊத்திருந்தான், நானே பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு, என்னப்பா எஃப்ஜே பாத்துருக்காங்களாப்பா, நீங்க தான் வேலை செய்யலையா அப்படின்னு சொன்னதுக்கு, அதுக்கு எஃப்ஜே வந்து இருந்துச்சு, இல்ல சார் அவங்க ஊத்துறது நான் பார்க்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்லுது. அப்போ விஜிஎஸ்க்கு மைண்ட் வைஸ் இப்படிதான் இருந்திருக்கும். ஐயோ இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே இப்படி வந்து விஜய் சேதுபதி சார் சொன்ன உடனே, இல்ல சார் இந்த மாதிரி கார்னிவல் ஐடியா வந்து என்னோட ஐடியா, ஆனா பட் வந்து கிரெடிட் வந்து அமித் வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல சார் தீபக்கே வந்து வேண்டாம் கொஞ்சம் குறைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படியா தீபக் சொன்னாரா, அவரை கூப்பிட்டு வந்து கேட்டுருமா, இல்ல கூப்பிடுங்க சார் சொன்னதுக்கு, உடனே கூப்பிட்டாரு. அவரு என்ன நினைச்சாரு, டக்குன்னு வந்துட்டாரு, எங்கேயா இருந்த இவ்வளவு நேரம் இங்க பின்னாடி தான் இருந்தியா அந்த மாதிரி வந்துட்டு, நான் அமித் நான் வந்து இப்போ ஒன்று சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சமா பண்ணுங்கன்னு சொன்னா அப்படின்றதுக்கு இல்ல அப்படின்னு அமித் வந்து அவனோட தப்பா ஒத்துக்கிட்டான். மன்னிச்சுக்கப்பா. இங்க என்னடா திடீர்னு அமித் மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு உங்களுக்கு தோணும், ஆனா உண்மையில அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்க ஒருக்கா சொல்லு. பீட் பாக்ஸிங் கொஞ்சம் குறைங்க, ரொம்ப கேட்டாச்சு. சரி சரி மர்க்கா சொல்லு. பீட் பாக்ஸிங் கொஞ்சம் குறைங்க, ரொம்ப கேட்டாச்சு. மர்க்கா சொல்லு. பீட் பாக்ஸிங் கொஞ்சம் குறைங்க, ரொம்ப கேட்டாச்சு. பீட் பாக்ஸிங் கொஞ்சம் குறைங்க, ரொம்ப கேட்டாச்சு. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா வேலை பார்க்கல கிரெடிட்ஸ் எல்லாம் வாங்கிட்டான்னு சொல்றது தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு அடி கொடுத்து 3 நிறுத்தி உட்கார வச்சாங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இது என்ன சம்பவம், இதெல்லாம் ஒரு சம்பவமே இல்ல, இதுல ட்விஸ்ட் அடிக்கிறன்னு வேற தீபக் வேற கூட்டு வந்து இதுல வேற ப்ரோமோல வேற போட்டு விட்டாங்க. இதை என்னையா கண்டென்ட் சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இதை பார்த்த வியனா வந்து எந்திரிச்சு, சார் இந்த எஃப்ஜே வந்து அவருக்கு வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கலன்னு சொல்றாங்களே சார், என்னோட கிரெடிட்ஸ் எல்லாம் அவரே பிடிங்கிட்டார் சார், ஏதோ ஸ்கிரிப்ட் வந்து பிரியங்கா மேல பண்றேன், நான் அவரோட ஃபேன் அப்படின்னு கேரக்டர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்தாலும் அதை கீழே எடுத்து ஊத்திட்டு இவரா எடுத்து கொடுக்காரு சார் அப்படின்னு வீணா பொண்ணு சொல்லிட்டு இருந்தா.
இதை பார்த்தா விஜிஎஸ் வந்து எஃப்ஜே கூட்டு என்னப்பா எப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்கு இல்ல சார் நான் எப்படி கேரக்டர்ல வந்து டிசைன் பண்ணிட்டேன், அதனாலதான் நான் பிரியங்கா கிட்ட யாரு கொண்டு போனாலும் நானே வந்து பிடிங்கி ஊத்தினேன் சார், ஊத்திட்டு நானே போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு யோ உனக்கு உன்னோட கேரக்டர் வந்து பிக் பாஸ் கொடுத்தாரா? இல்ல சார். அப்போ நீ அதான் இதை பண்ணிருக்க? ஆமா சார். அப்ப எப்படி இவங்க பண்ற விஷயத்த உன்னால வந்து தடுக்க முடியும்? இல்ல சார் நான் ஒரு கேரக்டர்ல இருக்கேன். யோ நீ எந்த டீம் அப்படின்றதுக்கு சார் நான் கிளீனிங் டீம். கிளீனிங் டீமுக்கு கிச்சன்ல என்ன வேலை? கிச்சன் வேலையை அவங்க பாத்துருவாங்க. நீ கேரக்டர் ஏதோ பண்ண போறனா அடுத்த ஆள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பண்ணு அப்படின்னு சொன்னா கூட இது ஏதோ பெருமையா கான்பிடண்டா பேசுறேன்னு பேர்ல எஃப்ஜே வந்து பேசிக்கிட்டே இருக்கான். அதுல நிறைய பேர் சுதந்திரவாங்க பாடுபட்டாங்க, பாடுபட்டவங்க இவரும் ஒருத்தர். ஓகே, இதே மாதிரி இங்கிலாந்துல ஒருத்தர் வந்து இதை பார்த்தா விஜிஎஸ் வந்து கடுப்பாயிட்டு இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வே இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு தண்ணி தாங்க மாட்டுக்குடா தண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருந்தாரு. எக்ஸ்கியூஸ் மீ. அதுக்கப்புறம் வந்து இந்த குறும்படம் போட்டாங்க. அதாவது சாண்ட்ராக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, அந்த குறும்படம் போட்டாங்க. அந்த குறும்படத்தில் என்ன இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த குறும்படத்தை எடிட் பண்ணாங்க பாருங்க, ஸ்டார்ட் டு எண்டு. அதாவது ஸ்டார்டிங்ல கேம் ஸ்டார்ட்னு ஆரம்பிச்சு எண்டிங்ல கேம் ஓவர் வரைக்கும் வேற மாதிரி. ஏதாவது 2 விஷயம் நடந்தா கூட போதும். அது மட்டும் இல்லாம நடுவுல சின்ன சின்ன காமெடியோட கிளிப்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. மேனேஜர் இல்ல பார்வதி வெளியில விடுங்க ஓடாடே எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணேன் இந்த மாதிரி அப்புறம் வந்து 12 தடவை அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒரு பிஜிஎம் போட்டு நட. நாளைக்கு ஃபுட் 12 மடங்கு நல்லா இருக்கும். 12 மடங்கு நல்லா இருக்கும். கை கொடு இது கை இல்லையா ஒளியா? ஐயோ. அப்புறம் எண்டிங்ல கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து கால் மேல கால் தூக்கி போடும் போதெல்லாம் பிஜிஎம் வந்து வெறித்தனம். மாஸ் அதெல்லாம் இருக்கட்டும். இங்க நேத்து பிராங்க் அப்படின்னு சொல்லும் போது சபரி வந்து கை தூக்கி எஸ் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு இந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு குறும்படம் போடும்போது எஸ் அப்படின்னு சபரி வந்து சொல்றான். இதெல்லாம் எதுக்கு திரும்ப சொல்றான்? இந்த நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து இந்த முந்திரி கொட்டை மாதிரி எவனாவது ஒருத்தன் எனக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரியும் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க, எனக்கு தெரியும் நீங்க அதை தான் சொன்னீங்க அப்படின்னு தன் பெருமையை தன்னை சொல்லி கொடுத்துருமா. அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த சபரி கேரக்டர் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் விஜிஎஸ் வந்து நீங்க உண்மையில வந்து சூப்பரா பண்ணீங்க, உங்களோட கேரக்டர்ல இருந்து வெளியே வராம இந்த டாஸ்க்கை செமையா முடிச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல சார் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஈஸியா இந்த டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த தர்பூசணி வந்து போக மாட்டேன், நான் வந்து வேற டிபார்ட்மெண்ட் போக மாட்டேன்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் குவிட் பண்ணிட்டேன். என்னால முடியலன்னு சொல்லி தான் குவிட் பண்ணேன். ஆனா காலையில முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போய் பார்ப்போம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். அப்போ பார்வதி வந்து அவளோட விஷத்தை தெளிச்ச உடனே நான் கடன் அதுல இருந்து பிக்கப் பண்ணி இந்த கேம் ஈஸியா முடிச்சிட்டேன் சார். ஆனா நான் அன்எக்ஸ்பெக்டடா நடந்தது வந்து இந்த விக்ரமோட எப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே விக்ரமுக்கு வந்து கப்பான்னு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்மளதான் பாக்குறான். இதுக்கப்புறம் விஜிஎஸ் வந்து பைக் விட்டு போனதுக்கப்புறம் என்ன சாண்ட்ரா நீங்க வந்து என்ன சொல்லிருக்கலாம்ல, நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி எமோஷனலா அழுதுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்லாம போயிருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு இருக்கான். ஓ இது சீக்ரெட் டாஸ்க் எப்படியா சொல்ல முடியும் அப்படிதான் மைண்ட் செட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து விக்கல்ஸே வந்து ரியலைஸ் பண்ணிட்டு வந்து சாரி கேட்டான், நீங்க வந்து டாஸ்க் தான் பண்ணீங்க பட் நான் ஒரு எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதாயிடுச்சு. சாரி மிஸ்டர் ரகுவரன். ஆனா இந்த டைம்ல சம்பந்தமே இல்லாம எதுக்கு பிரஜின் வந்து கால விழுறான்னு தெரியல, ஆனா கால விழுற மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது? என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? அப்புறம் விஜிஎஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க, இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்குள்ள பேமெண்ட் வந்தா போதும், இன்னைக்குள்ள நாளை கடத்தினா போதும் அப்படின்னு யார் இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீஸ் எல்லாரும் சொன்னது அரோரா பீஸ் தான். இந்த பீஸ் வந்து காசுக்காண்டி வந்துருச்சு, வேற எதுக்காண்டி வரல அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டு குத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பீஸ் உண்மையிலே வந்து காசுக்காக தான் வந்துச்சுன்னு எல்லா இடத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கு. நம்மளுக்கே பார்க்கவும் காண்டாகுது, உள்ள கண்டஸ்டன்ஸுக்கு பார்க்க காண்டாகாதா? கஷ்டப்பட்டு அடுத்த நிலைமைக்கு போகணும்னு நினைச்சு வந்துருந்தாங்க. பட் இவ வந்து உட்காந்து சொகுசா வெறும் காசுக்காண்டி வந்தா எதுக்கு நீ உள்ள இருக்க, வெளியே போ அப்படின்னு தான் தோணும் எல்லாத்துக்கும். ஆனா இதுல பார்வதி மட்டும் அரோரா பேரையும் சொல்லிட்டு ரம்யாவையும் சொல்லியிருப்பாங்க. ரம்யா வந்து சும்மா உட்காந்துருக்கு, நீங்கள நாளை கடந்தா போதும், அது மட்டும் இல்லாம எனக்கு தேவைப்பட காசு இங்க வருது, ஸோ அந்த காசு வந்தா போதும் அப்படின்னு தான் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்கா அவளுக்கு. ஸோ இதை வந்து அப்படியே வந்து ஒப்பிச்சிட்டா பாரு. இதை பார்த்தா ரம்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வந்து அவட்ட வந்து சென்டிமெண்டா பேசினதா வந்து அவ வந்து ஸ்கோர் பண்றக்கா நீங்க எல்லாம் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எஃப்ஜே கிட்ட. உடனே எஃப்ஜே வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திட்டு இருந்தான்.
அரோரா வந்து கமருதீன் கிட்ட இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் வந்து காசுக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு வந்து யார்ட்டையும் கத்தி பேச பிடிக்காது, சண்டை போட பிடிக்காது, நான் என் வீட்டுல இருக்கிறத மிஸ் பண்றேன், என் வீடு, என் நாய்க்குட்டி, எங்க குடும்பம், இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கு. அப்போ வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ரொம்ப சென்டிமெண்டா பழகிட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட எப்படி நான் சண்டை போட முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு உனக்கு கமருதீன் வந்து ஓ இங்க இருக்கிறது எல்லாருமே ஃபேக்கு, யாரும் ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு கமருதீன் பேசி கரெக்டா பேசுது. இதுக்கப்புறம் பிரேக் முடிஞ்சிட்டு விஜய் சேதுபதி வந்து அரோராக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஓம்மா உன்கிட்ட சண்டை போட சொல்லல, நீ புரிஞ்சுக்கோ, நீ வந்து கேம் விளாடு, நீ அமைதியாவே இருக்கல, பேச மாட்டுகளே, உன் பாயிண்ட கரெக்டா எடுத்து வை அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு புரியவே இல்லை கடைசி வரைக்கும். நீ என்னதான் பண்ண போகுதுன்னு தெரியல. இப்படியே அமைதியா இருந்தா அடுத்த வாரம் அனுப்பி விட்டுருவாங்க. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு, எதையுமே உணர முடியாது. இதுக்கப்புறம் எவிக்ஷன் டைம் சொல்லிட்டு சடனா வந்து பிரவீனை சொல்லிட்டாங்க. ஆனா பிரவீனை சொல்றதுக்கு முன்னாடியே பிரவீனுக்கு வந்து தெரிஞ்சிச்சு போலக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யுது, அவனை சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அந்த மாதிரி மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு என்ன பண்றதுனே தெரியாம குதிக்க ஆரம்பிச்சிட்டான். மைக் போட்டு பேசுறேன். அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா படுக்கிறாரு, திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து சிரிக்கிறாரு, அவர் என்ன மனநிலையில இருக்காருன்னே தெரியல. இதை பார்த்தா பிக் பாஸும் கார்டன் ஏரியால நடுவில் உட்காரிச்சு நான் உன்னோட காட் ஃபாதர் தான், நீ வந்து இந்த பிக் பாஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறம் உன்னோட எதுலையுமே மிஸ் பண்ண மாட்டேன், இது உனக்கு மைல் ஸ்டோன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவரை அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் இந்த எபிசோட்லாம் வந்து வெள்ளிக்கிழமை முடிச்சிட்டாங்களாம். ஸோ அதனால தான் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்லாம் போட முடியல அப்படின்னா எனக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எதனாலன்னு பார்த்தா நம்ம EVP சிட்டியில தான் வந்து மலையாள பிக் பாஸும் நடக்குது. ஸோ அதோட கிராண்ட் ஃபினாலே வந்து அங்கே தான் நடந்திருக்கு. ஸோ அதனால இது ஒரு நாளைக்கு முன்னாடி முடிச்சிருக்காங்க இந்த எபிசோட. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை. ஆனால் இதை சொல்லையா செஞ்சிருக்கலாம், அட்லீஸ்ட் வேற முடியுமா ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி விட்டுருக்கலாம். மொட்டைக்கட்டே ஒன்றுமே சொல்லலையா, அங்கே கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தல. ஓகே, இன்னைக்குள்ள வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலையா எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பிரவீனோட எவிக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது அன்ஃபேரா இல்ல கரெக்டான டிசிஷன் தானா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திப்போம். நான் தான் உங்க ஜாலி. பாய்.